முத்கல மகரிஷி மகாபாரத காலத்திலே அதற்கு போர் ஆரம்பிப்பதற்கு முன்பாக சூதாட்டத்திலே பாண்டவர்கள் தோற்று போய் 12 ஆண்டுகள் வனவாசம், 1 வருடம் எங்கே இருக்கின்றார்கள் என்ற அடையாளம் தெரியாதபடி அஜ்ஞாத வாசம் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரிலே காட்டுக்குள் சென்று வசித்து வருகின்றார்கள். 11வது வருடம் யுதிஷ்டருக்கு இந்த முத்கலருடைய வாழ்க்கை பற்றி வியாச பெருமானை கூறுகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. முத்கலர் என்ற மகரிஷி மிகவும் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். தவநெறியிலே ஆழ்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி வைத்திருந்தார். உஞ்சவிருத்தி என்பது வயல்வெளிகளில் அறுவடைக்கு பின்னாலே போரடித்து நெல் மணிகள் ஆங்காங்கே சிதறி கிடப்பதை பொறுக்கி எடுத்து வந்து சேகரித்து சில நாட்களுக்கு சேகரித்த பின்னாலே அதை சமைத்து உண்ணுவது. இந்த முத்கல மகரிஷி அமாவாசை, பௌர்ணமி இந்த 2 திதிகளுக்கு மட்டும் சாப்பிட்டு வந்தார். இப்போ ஒரு மாதத்தில் 2 முறை 1 வேளை உணவு மட்டும் சாப்பிட்டார். அவரை பற்றி பலரும் பலவிதமாக தேவலோகமெல்லாம் பெருமையாக பேசுவதை கேட்டு துர்வாச முனிவர் தானே நேராக சென்று சோதிக்க வேண்டும் என்று வருகின்றார். அன்றைய தினம் 15வது நாள் அவர் முஞ்சவர்த்தி செய்து சேகரித்து வைத்திருந்த அந்த நெற்கதிர்களை கஞ்சியாக காய்ச்சி அரிசி கஞ்சி சாப்பிடுவதற்காக அமர்கின்றார். சரியாக அந்த வேளையிலே துர்வாச முனிவர் வந்து எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது என்று கேட்கின்றார். வந்தவரை அதிதி தேவோபவ என்று வரவேற்பு கொடுத்து அவர் பசியார உணவு கொடுக்கின்றார். அவர் சாப்பிட்டு விட்டு மீதம் இருந்ததை தன் உடல் முழுக்க பூசிக்கொண்டு போய்விடுகின்றார். இது 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 மாதங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றது. அப்போ 3 மாதங்களும் முத்கலர் சாப்பிடாமல் தண்ணீர் அருந்தாமல் இருந்திருக்கின்றார். அந்த பசி வந்தால் 10 பறந்து போகும் என்ற நிலையிலும் கூட உத்கலர் சிறிது கூட மனதிலே எந்தவித சலனமும் சஞ்சலமும் இல்லாமல் இருந்தார். அப்போ துர்வாசர் அவரை பார்த்து, உண்மையிலேயே எல்லோருடைய பாராட்டுக்கும் உரியவராக நீங்கள் இருக்கின்றீர்கள், சோதிப்பதற்காக நான் தான் வந்தேன் என்பதை சொல்லி, உங்களுக்கு இந்த உடலோடு சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நான் அருள் செய்கின்றேன் என்று சொல்லுகின்றார். உடனே தேவதூதர்கள் ஒரு புஷ்பக விமானத்தை கொண்டு வந்து, ரிஷியை நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், உங்களை நாங்கள் சொர்க்கலோகத்துக்கு அழைத்து செல்கின்றோம் என்று சொல்கின்றார். அந்த நேரத்திலும் அவர் மனம் தடுமாறவில்லை. சொர்க்கலோகத்துக்கு வந்தால் அங்கு என்னென்ன கிடைக்கும், என்னென்ன கிடைக்காது என்று சொல்லுகின்றார். அந்த தேவதூதன் வந்தவன் சொர்க்கலோகத்தினுடைய பெருமைகளை எல்லாம் பற்றி பேசுகின்றான், மிக விரிவாக பேசுகின்றான். ஆனால் இத்தனை இன்பங்களையும் அனுபவித்து விட்டு உங்களுடைய புண்ணிய பலன் குறைந்தால் நீங்கள் மீண்டும் பூமிக்குத்தான் வர வேண்டும் என்று சொல்லுகின்றான். ஏனென்றால் அது போக பூமி. விண்ணுலகத்திலே இருந்து நற்கருமமோ அல்லது தீய கருமமோ ஒருவன் செய்து சேகரிக்க முடியாது. மண்ணுலகத்தில் தான் அவன் நல்ல காரியங்களோ தீய காரியங்களோ செய்து அதற்குரிய நற்பலனும் தீய பலனும் வந்து சேருகின்றது. அப்போ முத்கலர் அப்படிப்பட்ட ஒரு லோகத்திற்கு நான் வர விரும்பவில்லை,
என்று சொல்லுகின்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கீதையிலே 9வது அத்தியாயத்திலே 21வது ஸ்லோகத்திலே இதை சொல்லுகின்றார். ஒரு மனிதன் படாத பாடுபட்டு தவம் இருந்து புண்ணியங்கள் பலவற்றை செய்து சொர்க்கத்துக்கு போகின்றான். ஆனால் அவன் செய்த அந்த புண்ணிய பலன்கள் எல்லாம் க்ஷீணித்து குறைந்து போகும் பொழுது மீண்டும் அவன் மனித பிறவியை எடுக்கின்றான் என்று. முத்கலர் அந்த சொர்க்கம் எனக்கு தேவையில்லை, நிலையான இன்பம் எதுவோ அதை நாடித்தான் என் உள்ளம் உறுதியாக இருக்கின்றது, அதைத்தான் நாம் பெற வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்போது துர்வாச முனிவர் அவருக்கு உபதேசித்து அருள் செய்கின்றார். இந்த கர்ம பூமியாக மண்ணுலகம், போக பூமியாக விண்ணுலகம், இதை இரண்டையும் விட்டுவிட்டு யோக பூமியாக ஸ்ரீ வைகுண்டம் விளங்குகின்றது. அந்த ஸ்ரீ வைகுண்டத்திற்கு முத்கலர் செல்லுகின்றார். என்றென்றும் இனிமையாக இறைவனின் திருவடி தாமரைகளிலிருந்து அவனுக்கு வேண்டிய நித்திய கைங்கரியங்களை செய்து கொண்டு வருகின்றார். அப்படிப்பட்ட பெரும் பேரு முத்கல முனிவர் பெற்றார். இது கதை கட்டுரை அல்லது கற்பனையில் வந்த புனைந்துரை இல்லை, உண்மையாக நடந்தது என்று புராணங்கள் சொல்லுகின்றன. அந்த முத்கல முனிவர் போல நம்மால் நிச்சயமாக இருக்க முடியாது. பசியோடு மாதத்திற்கு 2 வேளை மட்டும் சாப்பிடக்கூடியவர் 3 மாதங்கள் சாப்பிடாமல் இருக்கின்றார். அப்பொழுதும் அவர் மனம் கோபமோ வெறுப்போ எரிச்சலோ எந்த எதிர்மறை உணர்வுகளும் இல்லாமல் இருந்திருக்கின்றது. அவருடைய பெருமையை துர்வாச முனிவர், துர்வாசர் பிடி சாபம் என்று உடனடியாக யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் மாற்றக்கூடிய சக்தி உடையவர். அவரே அந்த முத்கல மகரிஷியை பாராட்டுகின்றார். அதனால மனிதன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு நொடி பொழுது மனம் தீர ஆலோசித்து ஒரு முடிவு செய்யாமல் ஏதாவது ஒன்றை வாய் பேசிவிடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்கின்றோம். அதன் பின்னால சொர்க்கலோக பதவி என்றால் ஏதோ மிகப்பெரிய கிடைக்க முடியாத பதவி என்று நினைக்கின்றோம். ஆனால் முத்கலர் விசாரிக்கின்றார், அதில் வந்தால் என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள், அது எனக்கு நித்திய சுகத்தை தருமா என்பதை விசாரிக்கின்றார். அந்த விசாரணை என்பது மனிதனுக்கு வேக புத்தி இருந்தால் விராகம், ஒன்றின் மீது பற்றற்ற நிலை வரும். அந்த விராகம் வைராக்கியம் இருந்தால் எது உண்மையானது எது அழிந்துபட்டு போகக்கூடியது என்று விசாரணை வருகின்றது. அந்த விசாரணை வரும்பொழுது அந்த ஆத்ம விசாரம் ஏற்பட்டால் நிலைத்த பொருள் ஒரே ஒரு பொருள், அந்த இறைவனுடைய திருவடி தாமரைகளை பற்றுவதுதான் நமக்கு நிலைத்த இன்பம் என்பதையும் முத்கலர் நமக்கு காட்டித் தருகின்றார். எனவே தேவையில்லாமல் எதிர்மறையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும். எது உண்மை, எது நிலைத்தது, எது அழிந்துபட்டு போகக்கூடியது என்பதை ஆராய்ச்சி பண்ணி அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு வேண்டும். அந்த நிலைத்த இன்பத்தை மட்டுமே நாடி செல்லக்கூடிய உறுதியான உள்ளம் வேண்டும். இந்த 3 கருத்துக்களை முத்கல மகரிஷியினுடைய இந்த வாழ்க்கை சரிதம் விளக்குகின்றது. அவரை போல நம்மால் இயன்ற அளவு நாமும் முன்னேறி வருவதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.